மேடம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அம்மா நம்ம ஆரம்பிச்சிடலாமாம்மா? அவசியம்மா. அடியன் ஒரே ஒரு நிமிஷம்மா. சாந்திம்மா. அடியன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். எந்த ராமானுஜமுனி திருமுத்தத்தை சேர்ந்த அனைத்து அடியார் குழாங்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரின் மாசி புனர்வசு நட்சத்திரமான இன்றைய நன்னாளில் நம்முடைய உபன்யாசகர் ஸ்ரீமதி சுப்ரஜா ஸ்ரீராம் அம்மங்கார் எழுந்தருளி உள்ளார். முதலில் அவர்களை வரவேற்று அவரை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை பேச அவரிடம் அனுமதி பற்றி விழைகிறேன். அடியன் நமஸ்காரம் அம்மங்கார். நமஸ்காரம். ஸ்ரீமதி சுப்ரஜா ஸ்ரீராம் அம்மங்கார் தற்பொழுது தன் குடும்பத்தாருடன் சியாட்டிலில் வசித்து வருகிறார். அருளி செயல் மற்றும் ரகசிய கிரந்தங்களுக்குள் தெய்வீக சாரத்தை பகிர்ந்து கொள்ள அம்மங்கார் தன்னை அர்ப்பணித்துள்ளார். இந்த பயணத்தில் அம்மங்கார் மதிப்புக்குரிய ஸ்ரீ ஊவே பாலாடன்வி வரதாச்சாரியார் சுவாமியை தனது குருவாக அமைய பெற்றார். சம்பிரதாய விஷயத்தை அறிவதில் ஸ்ரீ ஊவே வானமாமலை பத்மநாப சுவாமி மற்றும் ஸ்ரீ ஊவே சந்தானம் ராஜகோபால சுவாமி அவருக்கு உறுதுணையாக இருந்தனர். அவரது இசை ஸ்ரீமதி சௌபாகிய லட்சுமி ஸ்ரீ ராமபாரதி மற்றும் ஸ்ரீமதி மீனலோச்சனி சுந்தரேஸ்வரன் மூலமாக பலப்படுத்தப்பட்டது. ஹரிகதாவின் துறையில் புகழ்பெற்ற ஸ்ரீமதி விஷாகா ஹரி இவருக்கு வழிகாட்டியாக அமைந்ததால் தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதுகிறார். தொழில் கல்வியில் இவர் ஒரு பொறியாளர். இவர் பிரெயின் இன்ஜுரியால் பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு சேவை செய்ய முடிவு செய்தார். எனவே இந்த துறையில் கற்று தேர்ந்தார். தற்போது ஒரு தனியார் ஸ்பெஷல் நீட் ஸ்கூலில் முன்னணி அறிவாற்றல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். 63வது ஸ்ரீராமநவமி கலாச்சார விழாவை முதல் முறையாக அமெரிக்காவின் ட்வின் சிட்டிஸில் அம்மங்கார் சிறையிருந்தவள் ஏற்றம் என்ற தலைப்பில் உபன்யாசம் செய்தவர் என்ற பெருமையை உடையவர். இதன் மூலம் பலருடைய உள்ளங்களையும் கவர்ந்து ஈர்த்தார். அம்மங்காரை பற்றி அடியானுக்கு தெரிந்த சிலவற்றை இங்கு பகிர்ந்துள்ளேன். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அம்மங்காரின் உபன்யாசத்தை அன்வைக்க அடியோங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோம்.
அவர் திருப்பாத கமலங்களில் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் செய்து பெருமாள் இடத்தில் பேரன்புடைய பெருமாள் என்ற தலைப்பில் உபன்யாசம் சாதித்து அருளுமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்வாகதம் சுஸ்வாகதம் அமங்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் தன்யாஸ்மி அம்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆரம்பிச்சுடலாம் இல்லையா? அடியன்மா ஆரம்பிச்சிடலாமா? ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். இன்னமுதம் ஊட்டுகே நிங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் புன்னஞ்சிலை சேர் நுதலியர்வேள் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஆரம் கெடப்பரன்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரம் கொடு குடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலன் வில்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுகு கிருபையினாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நம் அனைவருக்கும் எம்பெருமானுடைய அனுபவத்தை பாசுரங்களாக தந்தருளி உள்ளார்கள். இந்த ஆழ்வார்களிலேயே மன்னனாக அவதரித்து அந்த மன்னர்களுடைய குலத்துக்கு மட்டும் ஒரு சேகரனாக இல்லாமல் ஆழ்வார்களுடைய குலத்துக்கும் ஒரு சேகரனாக திகழ்ந்தவர் தான் நம்முடைய குலசேகர ஆழ்வார், குலசேகர பெருமாள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அவர் திரு அவதாரம் செய்தது மாசி புனர்பூசத்திலே இந்த நன்னாளிலே. உபதேச ரத்தின மாலையிலே சுவாமி மணவாள மாமுனிகள் சாதித்தது போல மாசி புனர்பூசம் கார்மி நின்று மண்ணுலகீர் தேசித்திவசத்துக்கேதென்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்று நல்லவர்கள் கொண்டாடும் நாள் இது என்று அருளிச் செய்தார். அப்பேற்பட்ட நல்லவர்கள் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான கோஷ்டி எந்தை ராமானுஜ கைங்கர்ய சபாவிலே இன்றைய தினம் ஆழ்வாரை கொண்டாடும் விதமாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் சிரத்தை தாழ்த்தி கிருத்தஜ்ஞத்தையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோஷ்டியிலே எழுந்தருளிருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த சிறியாளான அடியேனுக்கு இடப்பட்ட தலைப்பு பெருமாளிடத்தே பேரன்புடைய பெருமாள் என்பது. பொதுவாக பெருமாள் பெருமாள் அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்திலே யார் அதுனாக்க சாக்ஷாத் ஸ்ரீ ராமபிரான் தான். அனைவருக்கும் தெரிந்தது ராமன் அப்படின்னாலே குலசேகர ஆழ்வார் உருகிடுவர். அதனாலதான் குலசேகர பெருமாள் என்றே இவருக்கு திருநாமம். அந்த ராமனை நினைத்து நினைத்து உருகி உருகி அருளி செய்த பாசுரங்கள் தான் பெருமாள் திருமொழின்னு நம்ம கொண்டாடிட்டு வரோம் இல்லையா? இது ஒரு பரிமாணம் இருக்க இன்றைய தினம் சற்று இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு ஒரு அனுபவம். இப்போ பெருமாள் அப்படின்னா யாரு? ஸ்ரீராமபிரான். ஸ்ரீராமன் அப்படின்னாலே ஸ்ரீராமாயணம் தான் இல்லையா? ஸ்ரீராமனுடைய அந்த வைபவங்கள் எல்லாம் பாடப்பட்டது ராமாயணத்திலே. இப்ப ஸ்ரீராமாயணம்னு சொன்னாலே என்னது? அது ஒரு சரணாகதி சாஸ்திரம். எவ்வளவு சரணாகதிகள் ஸ்ரீராமாயணத்துல, அதுலயும் வைபவம் மிக்க சரணாகதினாக்க விபீஷ்ண ஆழ்வானுடையது. அந்த தருணத்தில் தான் ராமபிரான் அருளி செய்த சரம ஸ்லோகம் இல்லையா? சகிருத் ஏவ பிரபன்னாய தவாஸ்மி இதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியேதத் விரதம் மம என்று அருளி செய்தான்.
அப்போ அனைவருக்கும் அபயம் கொடுக்கக்கூடிய அபயப்பிரதனாக ராமபிரான் திகழ்ந்தது. அது நமக்கு தெரிய வந்தது இந்த தருணத்துல ராமசரம ஸ்லோகத்திலே இல்லையா? அது மட்டும் அல்லாமல் சரணாகத வத்சலன்னு பிராட்டியே ஸ்ரீராமாயணத்துல ராமபிரான கொண்டாடுறா. அப்போ ராமாயணம் முழுக்க சரணாகதி. அதுல சரணாகதி நம்ம யார்கிட்ட செய்யறோம்னாக்க சாக்ஷாத் பெருமாளான ராமபிரான் எடுத்தே அபயப்பிரதன்னு சொல்றோம் இல்லையா? இதே போல குலசேகர ஆழ்வார் அவருடைய அந்த ஆத்ம யாத்திரையிலே சரணாகதி செய்யக்கிறார். எங்க அப்படின்னாக்க அபயப்பிரதன் என்ற திருநாமம் உடைய ஒரு பெருமாளத்திலே. அவர் எங்க எழுந்தருளி இருக்காருன்னு கேட்டாக்க திருவித்துவக்கோடு என்கின்ற திவ்ய தேசத்திலே. அப்போ திருவித்துவக்கோட்டிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அபயப்பிரதன், அவருக்கு இன்னொரு திருநாமம் என்னன்னா உய்ய வந்த பெருமாள் என்று. அப்போ அந்த பெருமாளுடைய பெருமையை இவர் எப்படி பாடுகின்றார், அந்த பெருமாளிடத்தே இவர் எப்படி சரணாகதி செய்கின்றார், அந்த பெருமாளிடத்திலே இவர் பேரன்பை எப்படி காட்டுறார், அந்த பெருமாளை அம்மா என்றே அழைக்கின்றார்னு இந்த வைபவங்களைத்தான் இன்றைய தினம் பெருமாளிடத்திலே பேரன்பு கொண்ட பெருமாள் என்று தருதுயரம் தடாயேல் என்ற பதிகம் திருமொழி மூலமாக அனுபவிக்க உள்ளோம். இது ஆழ்வார் அருளி செய்ததுல 5வது திருமொழி, பெருமாள் திருமொழியில. அதனுடைய அனுபவம் இன்றைய தினம் அடியேன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் விண்ணப்பிக்க விழைகின்றேன். பிழைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நம்ம ஒரு திருமொழியை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அது ஏன் வந்தது அப்படின்னு ஒரு அழகான ஒரு சங்கதியை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அருளி இருப்பா. இப்போ ஒரு பாசுரமும் அப்படி ஸ்டாண்ட் அலோன் தனி பாசுரம்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு சங்கதி உண்டு. ஏன்னா இது ஆழ்வாருடைய ஆத்ம யாத்திரை இல்லையா? அந்த வகையில் பார்த்தால் முதல் திருமொழி, பெருமாள் திருமொழி என்ன அப்படின்னா, குலசேகர ஆழ்வாருடைய ஓரளவுக்கு அவருடைய வைபவங்கள் இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பாரித்தார் அப்படின்னா, அந்த அரங்கனிடத்திலே சென்று, திருவரங்கத்துக்கு சென்று பெரிய கோவிலிலே பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டிக்கும் அனவரதமும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பாரித்தார் இல்லையா? அப்போ அந்த பாரிப்பை அவர் வெளிக்காட்டிய இடம் குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாம் வந்தே ராஜானம் குலசேகரம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாம் வந்தே ராஜானம் குலசேகரம் என்று அந்த பாரிப்பை தான் இருளிரிய சுடர் அப்படிங்கிற முதல் பெருமாள் திருமொழியிலே வெளிக்காட்டினார். 2வது திருமொழியிலே தேட்டருந்திரல், அதுல அடியார்களுக்கு அடியேன் எனல் அப்படின்னு எம்பெருமானுடைய அடியார்களுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று உயர்ந்ததான அந்த பாகவத சேஷத்துவத்தை வெளிக்காட்டினார், அனுகூலிய சங்கல்பத்தை வெளிக்காட்டினார். 3வது திருமொழி மெய்யில் வாழ்க்கை, இதுல அவன்பால் பித்தனாக இருக்கின்றேன் என்பதை வெளிக்காட்டி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் விட வேண்டிய அந்த பிராதிகூல்ய வர்ஜனம் எது, கூடுவது இலை யான் என்று அந்த பிராதிகூல்ய வர்ஜனத்தை காட்டினார் ஆழ்வார். அடுத்தது 4வது ரொம்ப உருக்கமான ரொம்ப பிரசித்தமான பெருமாள் திருமொழி ஊனேறு செல்வத்து. இப்போ ஆழ்வார் பிறந்தது சத்திரிய குலத்திலே. அப்பேற்பட்ட மன்னரசும் யான் வேண்டேன், இல்ல மனுஷனா அதை விட உயர்ந்ததான தேவ ஜென்மமா வானாளும் செல்வமும் யான் வேண்டேன். இதெல்லாம் தெஜிக்கத்தக்கது எப்பொழுது என்றால், இந்த பிறப்புகள் அனைத்தும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு செயல்படாவிட்டால், அதுக்கு உபயோகமா இல்லைன்னா இந்த எந்த பிறப்புமே எனக்கு வேண்டாம் என்று தன்னுடைய கைங்கரிய பாரிப்பை வெளியிட்டு அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று அந்த திருமலையிலே, திருவேங்கடம் என்ன திருமலையிலே ஏதேனும் ஆவேனே என்று செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமகளே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் இயங்கும் படியாய் கிடந்தியங்கும் படியாய் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே.
அம்பருலகாண்டொரு குடை கீழ் உருபசித்தன் அம்போர் கலையல்குல் பேற்றாலும் ஆதரியன் செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே செம்பவளவாயான் திருவேங்கடம் என்னும் பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே 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 மலை மேல் ஏதேனுமாவேனே பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே திருவேங்கடமெனோ எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே செம்பவளவாயான் திருவேங்கடமெனும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று கதறினார். அப்படி தன்னுடைய பாரிப்பை வெளிக்காட்டிய பிறகும் ஆழ்வார் ஆசைப்பட்ட அந்த பேரை எம்பெருமான் தரவில்லை, அவருக்கு கிட்டவில்லை. எப்பேற்பட்ட ஆழ்வார்! மயர்வர மதிநலம் அருளப் பெற்றதுனால பூர்த்தியான ஞானம், இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன என்பதையும் உணர்ந்து பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன என்பதையும் உணர்ந்திருந்த ஆழ்வார், அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் கேட்டும் அப்பொழுது கிடைக்கவில்லை. இந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம்னு சொல்றோமே, என்னது ஸ்வரூபம்னா? ஒரு ஐடென்டிட்டின்னு வச்சுக்கலாம், இயற்கையாக அதற்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடியது ஞானம் இருக்கும், அதே போல சத்து இருக்கும், சித்து இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிண்டே வரோம் இல்லையா? நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த ஜீவாத்மாவினுடைய அந்தரங்க ஸ்வரூபம் என்ன என்றால் சேஷத்துவமும் பாரதந்திரியமும் என்று வெளிக்காட்டினார்கள். அப்போ ஆழ்வாருக்கு அந்த ஞானம் இருக்கு. இப்போ வேதத்தினுடைய சாரம் என்ன? திருமந்திரம். அந்த திருமந்திரத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான சப்தம் எதுன்னு கேட்டா நமசப்தார்த்தம். மகா அப்படின்னு சொன்னாக்க நான், எனது அப்படின்னு இருக்கக்கூடியது. மகானா அது இல்லாமை, நெகேஷன் சொல்றோம் இல்லையா, அது இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்போ நமகா என்றால் நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் எனக்கு உரியன் அல்லேன், எம்பெருமானுக்கே உரியவன், எம்பெருமானை தவிர வேறு ஒருவருக்கும் உரியவன் அல்ல என்பதை காட்டக்கூடியது நமசப்தார்த்தம். இந்த ஞான பூர்த்தியை உடையவர் ஆழ்வார். இதற்கு தான் நம்ம அனன்யார்ஹ சேஷத்துவம் என்று அழைக்கின்றோம். சம்ஸ்கிருத சப்தம் தான். அனன்யனா மற்றவர்கள், அருகதை இல்ல, மற்றவர்களுக்கு அருகதை இல்லாத சேஷத்துவம் என்றால் கைங்கரியம், அடியவனாக இருப்பது யாருக்கு? எம்பெருமான் ஒருவனுக்கே என்று. அப்போ இந்த அனன்யார்ஹ சேஷத்துவத்துக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டாக்க அந்த ஸ்வரூபம் தான். அனன்யார்ஹ சேஷத்துவம் தான் நம்முடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துக்கு எதிரியாக, விரோதியாக இருக்கக்கூடியது என்னன்னா, இந்த தேகமே ஆத்மான்னு நினைச்சுக்க கூடிய தேகாத்ம அபிமானம். இந்த ஆத்மா என்னுடையது என்ற அகங்காரம் கொண்டு ஆத்மாபகாரம் செய்வது, இதெல்லாம் தான் அகங்காரம் மமகாரம் என்று அழைக்கிறோம். பொதுவாவே மனுஷாளுக்கு அகங்காரம் எல்லாம் ஜாஸ்தி. அதுலயும் குலசேகர ஆழ்வார் போன்றவர்கள் அரசனாக அவதரித்தார்னா அகங்காரம் இன்னும் இருக்கும்னு சொல்லலாம். ஆனா இவருக்கு மயர்வர மதிநலம் அருளப் பெற்றதுனால அது ரெண்டுமே கிடையாது. அப்போ அகங்காரம் என்றால் தேகமே ஆத்மா, நான் நினைச்சுக்கிறது. மமகாரம் என்றால் இந்த தேகத்துக்கு உடமையாக கர்மாதீனமாக நமக்கு ஏற்பட்ட சொந்த பந்தங்கள் என்ன, கர்மாதீனமாக நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்தும் நம்முடையது என்று ஏறிட்டுக் கொள்வது. அப்போ இதுதான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற இந்த பெரிய விருட்சத்துக்கு வித்தாக மாறிடுறது இந்த அகங்காரம் மமகாரம். அப்போ இது வந்துடுத்துனா ஜீவாத்மாவுக்கு இந்த அகங்காரமும் மமகாரமும் ஏறிட்டு விட்டது என்று சொன்னால் அந்த ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை இழந்து விடுகின்றது. அப்போ இழந்தெடுத்துனா எதுக்குமே பிரயோஜனப்படாதே. ரொம்ப அழகா பூர்வாச்சாரியர்கள் ஒரு உதாரணம் சொல்வதுண்டு. யாரோ ஒரு கெஸ்ட்னு வச்சுப்போம், ஒருத்தர் ஆத்துக்கு போறார். அப்போ அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் கேட்கிறாராம், ஒரு பால் தரட்டமா, சாப்பிடுறா அப்படின்னு கேட்கிறார். இவரும் சரின்னு சொல்றார். இவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அந்த சொந்தக்காரர் கதவை திறந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுக்கிறாருன்னு வைப்போம், ஒரு பால் பாக்கெட்டை எடுக்கிறார். எடுத்த உடனே இப்போ இவர் சரின்னு சம்மதிச்சுட்டார் இல்லையா, பால் சாப்பிடறதுக்கு சரின்னு சம்மதிச்சுட்டார். எடுத்தவர் உடனே சொன்னாரா, ஐயோ என்னால இன்னைக்கு பால் தர முடியாது, பால் இல்ல அப்படின்னுட்டார்.
இப்ப வந்தவருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போடுறது. என்ன சுவாமி சொல்றேள், இப்போதானே என் கண்ணு முன்னாடி இந்த பால் பாக்கெட் எடுத்துட்டு அப்போ பால் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம். சுவாமி, இந்த பால் பாக்கெட் இருப்பது என்னவோ உண்மைதான், ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பால் திரிந்து விட்டது என்றார். பால் திரிந்து போச்சுன்னா வேற எதுக்கு உபயோகப்படும்? எதுக்குமே உபயோகப்படாது இல்லையா? அப்போ பால் இருந்தும் இல்லாமல் ஆகிவின்றது. அந்த பால் தெரியறதுக்கு ஒரு தூசி துப்பட்ட காரணமா இருக்கலாம் இல்லையா? இதே போல அந்த ஆத்மா இருந்தும் ஒரு பொருளாக இல்லாமல் போவது எப்பொழுது என்றால், தூசியாக இருக்கக்கூடிய அகங்கார மமக்காரம் ஏறிடும் பொழுது. அப்போ அந்த அகங்கார மமக்காரம் வந்துடுச்சுன்னா இந்த ஆத்மா திரிந்து விடுகின்றது, தன்னுடைய ஸ்வரூபத்தை இழந்து விடுகின்றது. அப்படி இருந்தா எம்பெருமானுக்கு பிரயோஜனப்படாது. இதே போல இன்னொரு உதாரணம், நிலா, தென்றல், சந்தனம் எல்லாம் சொல்றோம். இப்போ தென்றல் காத்து குழு குழுன்னு வீசுறதுன்னு வச்சுப்போமே, ஆனா எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள இல்ல எங்கேயோ கடலுக்கு நடுவுல அப்படி தென்றல் வீசிச்சுன்னா யாருக்கு பிரயோஜனப்படும்? அந்த தென்றல் இருந்தும் இல்லாமைக்கு சமம் இல்லையா? அதே போல நிலா ஒளி, சில்லுன்னு இருக்கக்கூடிய நிலா ஒளி எங்கேயோ நடுக்கடல்ல இருந்ததுன்னா அது யாருக்கு பிரயோஜனம்? அதுவுமே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ நாட்டுல இருக்கணும், மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், அரசன் அனுபவிக்கும்படியாக இந்த நிலா, தென்றல், சந்தனம் எல்லாம் இருந்தா அதற்கு ஒரு மதிப்பு இருக்கு, அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? அத போல இந்த ஜீவாத்மாவும் அகங்கார மமகாரங்கள் இல்லாமல் தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்தால் அந்த வஸ்து தன்னுடைய தன்மையை இழக்காமல் பொருளல்லாத என்னை பொருளாக்கினார் இல்லையா, அந்த பொருளாக இருந்து கைங்கரியம் செய்ய உதவும். அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனமே இல்லை. அதுலயும் ஆழ்வார் இந்த ஊனேறு செல்வத்துல படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று இதுலயும் உயர்ந்ததான அச்சித்பத் பாரதந்திரத்தை வெளிக்காட்டினார். படியாய் கிடப்பேன். அதனால்தான் இன்னைக்கும் எம்பெருமானுடைய திருமுன்பு இருக்கக்கூடிய படிக்கு குலசேகரன் படின்னு சொல்றோம். அப்போ திருவேங்கடமுடையான் என்ன பாப்பானா, அடடா ஆழ்வார் படியாக படுத்துட்டு இருக்கார், அந்த படி மேல பக்தர்கள் எல்லாம் ஏறி ஏறி இறங்கி இறங்கி போறானா அந்த பக்தர்களுக்கு என்னுடைய அடியவர்களுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்றாருன்னு சொல்லி அதை நினைச்சு எம்பெருமானுடைய திருமுகத்திலே ஒரு புன் சிரிப்பு வருமா. அதை பார்த்து சந்தோஷித்து அதை தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ஆழ்வார். அப்போ எம்பெருமானுடைய உகப்புக்காகவே கைங்கரியம் என்று இவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் அறிந்து தெரிந்து காட்டியவர். ஏன்னா எம்பெருமான் எப்படின்னா பதிம் விஸ்வஸ்யா என்று அனைவருக்கும், நமக்கெல்லாம் மட்டும் இல்ல தனக்கும் அவனே தலைவன். அவன்தான் தலைவன், நாம் அவனுக்கு அடியவர்கள், அவன்தான் சுவாமி, நான் அவனுக்கு சொத்து என்று உணர்ந்திருந்த ஆழ்வார் இவ்வளவு கேட்டும் எம்பெருமான் தரவில்லை அந்த கைங்கரியத்தைன்னு சொன்னா எம்பெருமானுக்கு பல காரணங்கள். எம்பெருமானுக்கு என்ன? குலசேகர ஆழ்வாரை வைத்து பெருமாள் திருமொழி என்ற பிரபந்தத்தை தலை கட்ட வேண்டும். இந்த ஆழ்வாரை வைத்துக் கொண்டு இன்னும் பல பல ஜீவாத்மாக்களை திருத்த வேண்டும். அதே போல ஆழ்வாருக்கும் அந்த பாரிப்பு, இப்போ நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில மொத்தமா பிரபந்தங்கள் எல்லாம் எடுத்தா இனி இனி என்று 20 முறை வரும். ஏன்னா இன்னும் தரல, அந்த ஞானம் வந்துடுத்துனா கூட இன்னும் ருச்சி வளரட்டமே, இன்னும் அந்த ஆர்த்தி பரம்பரை வளரட்டமேன்னு இப்படி எம்பெருமானுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா ஆழ்வார் எங்க என்ன நினைச்சுட்டார்னு கேட்டா, எம்பெருமான் எப்பேற்பட்டவன், சர்வசக்தன், சர்வேஸ்வரன், பூர்த்தியை உடையவன், பூர்ணன் அப்படின்னு சொன்னா அவனிடத்துல எந்த குறைக்கான வாய்ப்புமே இல்லை. உடனே கொடுக்க முடியும் அவனால. அப்படி இருந்தும் நான் கேட்ட அந்த கைங்கரிய பேரை அவன் கொடுக்கவில்லை என்றால் என்னிடம்தான் ஏதோ ஒரு குறை உள்ளது என்று ஆழ்வார் நினைச்சுட்டார். எம்பெருமான் நினைக்கல, எம்பெருமான் இப்படி நினைச்சுப்பானோ என்று ஆழ்வார் நினைத்து தன்னிடத்திலே எந்த சுயமுயற்சியும் இல்லை, தன் கையிலே மூலதனம்னு சொல்றது எதுவுமே இல்லை என்பதை இந்த தருதுயரம் என்கின்ற இந்த பதிகத்திலே பிரத்யக்ஷமாக வெளியிடுகின்றார் ஆழ்வார். ஏன்னா இப்போ ஊனேறு செல்வத்திலேயே எடுத்து பார்த்தண்டா, குறுகாய் பிறப்பேனே விதியுடையனாவேனே, செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே, இப்படி அடிக்கின்றே போறதெல்லாம் கேட்டா ஏதோ நிர்பந்திக்கிறாரோன்றது போல தோணுறது இல்லையா? இத போல எம்பெருமான் நினைச்சுட்டானா, அப்போ எம்பெருமான் இட்ட வழக்காக நான் இருப்பேன், என் கையில எதுவுமே இல்லை என்று தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்யகிரித்வத்தையும் இந்த பாசுரங்களிலே வெளியிடுகின்றார். அடியேனுடைய குரு லௌகீகமாக ஒரு உதாரணம் சொல்லி இதை புரிய வைப்பது உண்டு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேலை வேணும், சிபாரிசு மூலமா அந்த வேலை கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஒரு கம்பெனில அந்த பெரிய முதலாளியோ யாரோ ஒருத்தர் அவரை போய் பாக்குறோம், அவர்கிட்ட போய் ஜாப் அப்ளிகேஷன் தரோம். அவரெல்லாம் பார்த்துட்டு நீ கவலைப்படாதப்பா உனக்கு வேலை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார்.
நமக்கு அன்றைய தினம் ரொம்ப சந்தோஷம், ஒரு மன நிம்மதி. நிச்சயமா இவர் வேலை கொடுத்துருவார், நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல அப்படின்னு நமக்கு ஒரு மன நிம்மதி. ஆத்துக்கும் வந்தாச்சு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு. இப்படி மாச கணக்குல ஓடி போயிடுத்து. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. அப்ளிகேஷன் போட்டோம்னாக்க கன்ஃபர்மேஷன் லெட்டர்னு ஒண்ணு வரணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே வரல. அப்பனா இப்ப என்ன ஆகும்? ஒரு துடிப்பு, ஒரு பயம் வந்துடும். அடடா, நம்ம கிட்ட தகுதி இல்லையோ, நமக்கு கொடுக்கிறேன்னு இவர் சொன்ன அந்த வேலையை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாரோ அப்படின்னு இதை போல பல பல கலக்கங்கள் எல்லாம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? நேரா அவர்கிட்ட போய், சுவாமி, நான் உங்களையே தான் நம்பி இருக்கேன், என்னிடத்துல எந்த தகுதியுமே இல்ல, நீங்க போட்டு கொடுத்தா எனக்கு இந்த வேலை, இல்லாட்டி எனக்கு இந்த வேலை இல்ல, உங்க கைய காலார அணைச்சு கேட்கிறேன்னு லௌகிகத்திலேயே நம்ம இப்படி எல்லாம் சரணாகதி பண்ணும் பொழுது, ஆழ்வாருக்கு இந்த வேலைனா எதை வச்சுக்கணும்னாக்க கைங்கரியம், எம்பெருமானுடைய திருவடியில கைங்கரியம். அப்போ அவன் தரேன்னு நிச்சயம் சொல்லிட்டான், மரணமானால் வைகுந்தம்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்த பொழுதிலும் அந்த துடிப்பு, அந்த பாரிப்பு. அப்போ ஆழ்வார் இங்க என்ன வெளிக்காட்டுறாருன்னா, எம்பெருமானே உன் கிருபையை மட்டுமே பார்த்திருக்கின்றேன் நான் அப்படிங்கிறார். கிருபைனாக்க நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப உயிர் நாடியாக சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இரக்கமே உபாயம், இனிமையே உபேயம் என்று. அவனுடைய இரக்கம்தான் நமக்கு வழி, அவன் ஒருவன் தான் நமக்கு வழி. நாம் செய்யக்கூடிய சாதனங்கள் எல்லாம் நமக்கு வழியே இல்லை, எம்பெருமான் தான் நமக்கு வழி. அப்போ அதைத்தான் ஆழ்வார் இந்த இடத்துல, உன்னுடைய இரக்கமே எனக்கு உபாயம், என்னிடத்திலே எந்த தகுதியோ, எந்த அதிகாரமோ, எந்த சக்தியோ இல்ல, என்னுடைய ஸ்வரூபமும் இதற்கு இடம் கொடுக்காது என்று சொல்லி ரொம்ப அழகா இந்த 10-11 பாசுரங்களிலே தன்னுடைய அனன்யகதித்துவத்தை வெளியிடுகின்றார் ஆழ்வார். அதுவும் எப்படினாக்க பல உதாரணங்களை கொண்டு. எப்படி ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவையே டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, பரதந்திரப்பட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை போல பல பல இடங்கள்ல ரொம்ப அழகாக ஆழ்வார் வெளிக்காட்டி கொண்டு வருகின்றார். அதை இப்பொழுது அனுபவிக்கலாம். இதுல முதல் பாசுரமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, தரு துயரம் தடாயேல் சரணல் சரணில்லை என்று ஆரம்பித்தார். தரு துயரம். இந்த தரு துயரம் அப்படிங்கிற வார்த்தை வினைத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஊறுகாய் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அத போல தந்த துயரம், தருகின்ற துயரம், தரப்போகும் துயரம் எல்லாமே நீதான் தரனுட்டார் ஆழ்வார். அதாவது நீ எனக்கு துன்பத்தை கொடுத்தால் அந்த துன்பத்தை நீதான் போக்கித்தர வேண்டும் என்பது இதனுடைய தேரின அர்த்தம். இப்போ இந்த இடத்துலதான் பல விசாரங்களை பூர்வாச்சாரியர்கள் வைக்கின்றார்கள். தரு துயரம் அப்படின்னு சொன்னா, எம்பெருமானா நமக்கு துயரங்களை தருகின்றான், இன்ப துன்பத்தை எம்பெருமானா தருகின்றான். ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா கடைசியில என்னது வரும்? நாம் செய்த கர்ம வினையின் பயன் நாம் அனுபவிக்கின்றோம், அது இன்பமோ துன்பமோ இல்லையா? தீதும் நன்றும் பிறர் தர வாராதுன்னு தமிழ் இலக்கியமும் இருக்கு. அப்போ நம்முடைய கர்ம பயன் நாம் அனுபவிக்கின்றோம்னு சொல்லும் பொழுதே, எம்பெருமான் இந்த துயரத்தை தந்தான் என்று சொல்வது நியாயமா அப்படின்னு ஒரு பெரிய விசாரம் ஏற்பட்டது. நம்ம எல்லாருக்கும் கூட இந்த சந்தேகங்கள் இருக்க வாய்ப்புண்டு. இப்போ இந்த ஜீவாத்மா, நம்மளுடைய சம்பிரதாயத்திலே 3 தத்துவங்கள், அச்சித், சித், ஈஸ்வரன், தத்துவத்ரயம்னு சொல்றோம். இது 3ம் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியது இல்லையா? அப்போ இந்த அச்சித் அது ஏறிடும் பொழுதுதான் நமக்கு இந்த ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை இழந்து விடுகின்றது. அப்போ இந்த ஜீவாத்மா ஆதியிலிருந்தே இருக்கு, அதே போல எம்பெருமானும் ஆதியிலிருந்தே இருக்கின்றான். எம்பெருமான் பரம உபகாரகன். அப்போ என்ன பண்றான்னாக்க, அவன் அக்கிருத்திய கிருத்திய விவேகங்களை காட்டி தருகின்றான். அப்போ இந்த ஜீவாத்மா செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்று அனைத்தையும் சாஸ்திரங்கள் மூலமாக, வேதம் மூலமாக நமக்கு அருளி செய்து விட்டு, அது மட்டும் அல்லாமல் நமக்கு கர்ண கலேபரங்கள், மதி என்று இவன் அனைத்தையும் கொடுக்கிறான் எம்பெருமான். அப்போ ஆதியில முதல்ல ஒரு ஃப்ரீவில் இருந்ததுன்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்க, இதை அனைத்தையும் வைத்துக்கொண்டு, இந்த கர்ண கலேபரங்களும் இருக்கு நம்ம கிட்ட, சாஸ்திரமும் இருக்கு, இந்த வழிதான் சரியான வழி என்று எம்பெருமான் காட்டி கொடுத்துட்டான். அப்படி இருந்த பொழுதிலும் ஒரு இந்திரிய சுகத்துக்காக ஆசைப்பட்டு, இந்திரிய சந்தோஷத்துக்காக ஆசைப்பட்டு, இதர விஷயங்களிலே ஈடுபட்டு பாபங்களை செய்து கொண்டே போக, சாஸ்திர விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே போக, அது எப்படி குஞ்சு பறிக்கிறது போல ஒரு பாவம் இன்னொரு பாவம் இன்னொரு பாவம்னு இப்படியே மூட்டையாக பல பல ஜென்மங்களாக மூட்டை கட்டி வச்சாச்சு. அப்ப இதனுடைய பயனைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். இது எல்லாருக்கும் தெரிந்தது இல்லையா? ஆனா இது எப்படின்னாக்க, நம்ம சாதாரணமான ஞான பூர்த்தி இல்லாதவர்களுடைய நிலை. ஆழ்வாருக்கும் அந்த ஞான பூர்த்தி இருக்கு இல்லையா? அதை அறிந்துதான் இந்த தருதுயரம்னு அவர் இட்டார். இதை அறிந்து கொண்டுதான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும் அதி அற்புதமாக இந்த இடத்துக்கு வியாக்கியானம் என்றார்.
கர்ம பயன் எல்லாம் சரிதான். ஆனா அதே சாஸ்திரத்துல ஏதோ ஒரு பாபம் பண்ணையா அதற்கு இந்த பரிகாரம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு தோஷம் உண்டா அதற்கு இந்த பரிகாரம் இருக்கு என்று அதே சாஸ்திரத்துல தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆழ்வார் கேட்கிறாராம், இந்த பரிகாரமாகட்டும் இல்ல நானே ஞான பக்தி கர்மயோகங்கள் எல்லாம் செய்து என்னுடைய பாபங்களை கழித்துவிட்டு உன்னிடத்திலே வருகின்றேன்னு சொல்லி அந்த அந்த பக்தி யோகங்கள் என்று இவை அனைத்தையும் செய்தாலும் இது எல்லாத்துக்கும் பலன் கொடுக்க கூடியவன் யார்? எம்பெருமான் தானே. அப்போ அவனை தரதுயரம்னு அப்படி சொல்லி அழைப்பதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப எம்பெருமான் தான் பலனை கொடுக்கின்றான். ரொம்ப அற்புதமான ஒரு ஐதிஹ்யம் பெரிய கோவில்ல நடக்கிறது. பல பல காலங்களுக்கு முன்பாக பெரிய திருமண்டபம், அங்கே எம்பெருமான் புறப்பாடுக்காக எல்லா முதிரிகளும் காத்துட்டு இருக்கா அந்த திருமண்டபத்துல. அப்போ ஒரு சுவாமி கேட்கிறாராம், ஏன்பா நம்மெல்லாம் எவ்வளவு காலமா நித்திய சம்சாரிகளாக பகவத் விஷயத்துல ருச்சியே இல்லாம இப்படியே சுத்தின்னு இருந்தோமே, இப்பேற்பட்ட நமக்கு பகவத் விஷயத்திலே ருச்சி பிறப்பதற்கு அடி என்ன என்ன மூல காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போ கூட இருந்த 2-3 பேர் சொன்னா, அது நம்முடைய யாத்ருச்சிக சுகிருதமா இருக்கலாம், அஜ்ஞாத சுகிருதமா இருக்கலாம் அப்படின்னார். அதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருப்போம். அந்த புண்ணியத்துடைய பயனா இன்னைக்கு கோவிலுக்கு போறோம், எம்பெருமான இடத்துல ஒரு பக்தி ஏற்படுறது, உபன்யாசம் கேட்கிறோம், காலக்ஷேபம் எல்லாம் கேட்கிறோம், அவனுடைய திருநாமங்களை சொல்றோம், அவனுக்கு திருவிளக்கு ஏற்றோம். அதனால என்னைக்கோ ஏதோ தெரியாத நம்ம பண்ண புண்ணியமா இருக்கும்னு சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த கிடாம்பி பெருமாள் அருளி செய்தாராம், பகவத் சமாசிரியனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுகிருத் தேவதர் என்று ஒருவர் உண்டோ? அவர்தான் இந்த பலனுக்கெல்லாம், இந்த சுகிருத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தெரிந்தோ தெரியாமலோ செய்த நற்பயன்னு சொல்றோம் இல்லையா, இந்த நற்பயனுக்கு பலன் அளிக்கணுங்கிறதுக்காக ஒரு தேவதை இருக்காளா என்ன? அப்படி யாரும் இல்லையே. ஏன்னா அந்த பலனை கொடுக்க கூடியவன் எம்பெருமான், அந்த ருச்சியை நமக்கு பிறக்க வைக்க கூடியவனும் எம்பெருமான் தான். இப்போ குலசேகர ஆழ்வார் இல்ல எல்லா ஆழ்வார்களுமே நம்ம போல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தவர்கள் தான், இதை போல சம்சாரத்திலே உழண்டு திரிந்தவர்கள் தான். அப்போ நம்மாழ்வார் கேட்கிறார், இந்த ஜென்மத்துல எனக்கு ருச்சியை ஏற்படுத்தினேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல நீ ஏன் அந்த ருச்சியை ஏற்படுத்தலன்னு கேட்டா எம்பெருமானுக்கு பதில் சொல்ல வழி இல்லை. தலையை குனிஞ்சுண்டு காலை சொரிஞ்சானா எம்பெருமான். ஏன்னா இந்த ருச்சியை நமக்கு இந்த ஜென்மத்திலே பகவானிடத்திலே ஒரு ருச்சி பிறந்திருக்குன்னு சொன்னாலும் அதை செய்விக்க கூடியவனும் அதே எம்பெருமான் தான். அப்போ கர்ம ஞான பக்தி யோகங்களுக்கு பலன் கொடுக்க கூடியவனும் அவன் தான் இல்லையா. எம்பெருமானிடத்திலே ஒரு ருச்சி ஏற்பட்டது, அவனை சென்று அடைய வேண்டும்ங்கிற ஒரு இச்சை ஏற்பட்டதுன்னா அதை கொடுக்க கூடியவனும் எம்பெருமான் தான். இல்ல உண்மையாகவே இச்சை ஏற்பட்டிருக்கவே வேண்டாம், ஆனா நமக்கு ருச்சி ஏற்பட்டதாக ஏறிட்டுக் கொள்பவன், என் ஊரை சொன்னாய் என் பேரை சொன்னாய் என்று இப்படி அதை ஏறிட்டு கொண்டு அதற்கும் பலன் கொடுக்க கூடியவன் எம்பெருமான் தான். அப்போ இந்த காரணங்கள்னால இன்பமோ துன்பமோ அதை கொடுக்கக்கூடியவன் அவன்னு சொல்லிடலாம். அடுத்து ஒரு காரணம் என்னன்னா, நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அவன் எப்பேற்பட்டவன்? நம் அனைவருக்கும் சுவாமி அப்படின்னாக்க நாம் அனைவரும் அவனுடைய சொத்து இல்லையா. அப்போ இந்த சொத்து செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியமா இருந்தா அந்த காரியத்திலிருந்து வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ அது யாரை சென்றடையும் அப்படின்னா எம்பெருமானை, அந்த சொந்தக்காரரை தானே சென்றடையும். அப்போ அதன்படி பார்த்தாலும் சாஸ்திரம் விதித்தவன் ஆத்மாவுக்கு சுவாமி, ஆத்மா மீண்டால் லாபம் பெறுபவன் என்று இவ அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் அவன்தான் கர்த்தா. அதனால இந்த ஞான பூர்த்தியினாலே ஆழ்வார் தருதுயரம்னு சொன்னார். லௌகீகத்துல இது பொருந்தாது, ஆனா இந்த ஞான பூர்த்தியினாலே சொல்றார். அப்போ என்ன காரணங்கள்? நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகள் பலன் கொடுக்க கூடியவன் எம்பெருமான் இல்லையா. நமக்கு இப்போ ஒரு நற்கதியில ஒரு இசை ஒரு ருச்சி ஏற்பட்டிருக்கா, அதை பிறப்பிப்பவனும் அவன்தான். நற்கதி பண்ணுவதற்காக நாம் நற்கதி பண்ணுவதாக ஏறிட்டுக் கொள்வதும் அவன்தான். நாம் சொத்து, அவன் சுவாமி. அதனால இந்த சம்பந்தத்தினாலும் நம்மளுடைய சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே என்ற இந்த சம்பந்தத்தினாலும் சொல்லலாம். அப்போ ஆழ்வார் கேட்கிறார், எதன்படி பார்த்தாலும் நீ ஒருவன் தானேப்பா. அப்போ இதெல்லாம் வச்சு நீ என்னையே இந்த சம்சாரத்துல போட்டிருக்கியே, இந்த சம்சாரத்திலிருந்து நீதானே விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதுதான் தரதுயரம் தடாயேல். தடாயேல் அப்படின்னா நீ என்னை இதிலிருந்து விடுவிக்கவில்லை என்றால் யார் செய்ய முடியும்? இதே எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவாக கீதாச்சாரியனாக சொன்ன வார்த்தைகள், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று. இந்த மாயைங்கிற வலை, மாயைனா பிரகிருதி சம்பந்தம், அதுதான் நம்ம சொல்லக்கூடிய சம்சார சாகரம். இப்போ இந்த சம்சார சாகரம் என்பது ரொம்ப ரொம்ப கடினம், புரிஞ்சுக்கவே முடியாது.
இப்போ நம்மளால ஒரு குருவி கூட்டையே அவுக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த கர்மத்தினுடைய கூட்டை நம்மளால எப்படி அவுக்க முடியும்? அப்போ அந்த மாயையை யார் விளைவித்தாரோ அவரால மட்டும்தானே இதை போக்கி தர முடியும். அப்போ அந்த அடிப்படையிலையும் நீதான் போக்கி தர வேண்டும். எனக்கு உன்னை விட்டா வேற கதி யாரு? அடுத்த பந்தம் இந்த பாசுரத்துல காட்டக்கூடியது என்னன்னாக்க, எம்பெருமான் தாய், நாம் குழந்தை. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அது தெரியாம நடந்து போயிட்டே இருக்கு, வழுக்கி விழுந்துடுறதுன்னு வச்சுப்போமே. வழுக்கி விழுந்தா அது கோபத்துல என்ன பண்ணும்? தன்னுடைய தாயை போய் அடிக்கும். தப்பு பண்ணது என்னவோ அந்த குழந்தை, ஆனா கோபத்துல தாயை திட்டுறது. அதே போல இன்னொரு ரொம்ப அழகான ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய வியாக்கியானம், பிரஜையை கிணற்றின் கரையில் நின்றும் வாங்காதொழிந்தால் தாயே தள்ளினால் என்ன கடவுதிரே என்று. ஒரு குழந்தை இதே கிணத்தோரமா விளையாண்டு இருக்கு, தடுமாறி கிணத்துக்குள்ள விழுந்துருது. அப்போ ஊர்க்காரெல்லாம் என்ன சொல்லுவான்? அந்த குழந்தைக்கு என்னமா தெரியும், நீ தாயானவள், நீ தானே அந்த குழந்தைய பார்த்து பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லும். அப்போ அத போல ஆழ்வார் கேட்கிறார், இந்த கிணறு என்பது என்ன தெரியுமா? இந்த சம்சாரம். நானே தான் தப்பு பண்ணேன், நான் தான் போய் கிணத்துல விழுந்தேன், நீ என்ன எதுவுமே பண்ணல. அந்த கிணத்தில் விழுந்தவன் நான், தப்பு செய்தவன் நான். அப்படி இருந்த பொழுதிலும் உனக்கும் எனக்கும் உண்டான இந்த சம்பந்தத்தை பார்த்தால் நீதானே இதை ரட்சிக்க வேண்டும். அப்போ உன்னை விட்டா எனக்கு வேற யார் ரக்ஷகன்னு கேட்கிறார். ஏன்னா இந்த லௌகீகத்துல, இந்த லோகத்துல கர்மாதீனமாக ஏற்பட்ட பந்துக்கள் நம்மளை ரட்சிப்பாளா? யாருமே ரட்சிக்க மாட்டா. பிதா ரக்ஷகன் அல்ல என்று யாரை பார்த்தா தெரியறது? பிரகல்லாதரை பார்த்தா தெரியறது. ஏன்னா ஹிரண்யகசிபு தான் பிரகல்லாத ஆழ்வார கொல்லணும்னு முதல்ல முயற்சி பண்ணா. அப்போ பிதா ரக்ஷகனாக இருக்க முடியாது. பிராத்தா ரக்ஷகன்னாக்க நிச்சயமா கிடையாது. விபீஷண ஆழ்வானை பார்த்தா தெரிஞ்சு போச்சு, ராவணனுக்கு முதல்ல கொல்ல வேண்டியது விபீஷணன் இருந்தார். அதே போல பர்த்தா, கணவன் ரக்ஷகனாக வருவான்னு கேட்டா முடியாதே, திரௌபதி விஷயத்துல தெரிஞ்சு போச்சு, கைவிட்டு விட்டார்கள். தாய் ரக்ஷகனாக இருக்க முடியுமே அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது. காக்காசுர விருத்தாந்தத்துல இந்திராணி ரட்சிக்க மாட்டேன் கிளம்புன்னுட்டா. அப்போ இதெல்லாத்தையும் பார்த்தா இவர்கள் யாருமே ரட்சணம் செய்ய முடியாது, உன்னை தவிர என்னை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று உருகித்தான் தர துயரம் தடாயேல் சரணல்லால் சரண் இல்லை, தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரண் இல்லை, பிறை குழுவோ மலர்பொழில் சூழ் வித்துவ கோட்டம்மானே, வித்துவ கோட்டம்மானே, வித்துவ கோட்டம்மானே. என்று உபாயம் உபேயம் அவன் என்று அறிந்து ஆழ்வார் அந்த ஆர்த்தி மிகுதினாலே அடுத்து சொல்வது என்னன்னா, நீ தாய், நான் உன்னுடைய முலை உண்ணும் குழவி. அப்படின்னா இன்ஃபென்சி, சின்ன குழந்தை. அப்போ அந்த தாய்க்கு ஏதோ இந்த குழந்தை விஷமம் பண்ணிட்டே இருக்கு, தூங்கல, சரியா இல்லைன்னு கோபம் வந்து அந்த குழந்தைய திட்டி அடிச்சா கூட அந்த குழந்தை மறுபடியும் அம்மா அம்மா அம்மான்னு ஓடி வந்து அம்மா காலத்தானே கட்டிக்கும், அம்மாவையே எதிர்பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? அதை போல ஆழ்வார் சொல்றார், நீ என்னுடைய தோஷங்களை பார்த்து என்னை நிராகரித்தாலும், நீ சீற்றத்துடன் இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டா வேற யாரு கதி? ஏன்னா தாய் உள்ளம்னாக்க கிருபை இருக்கும் இல்லையா? அந்த உன்னுடைய கிருபைங்கிற குணத்தையே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன்கிறார். இதையேதான் சுவாமி ஆளவந்தாரும் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய 26வது ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். ருஷா நிரஸ்தஹ அபி சிசுஹ ஸ்தனந்தயோ ந ஜாது மாதுரஸ்சரணௌ ஜிஹாசதி ஜிஹாசதி. அதே ஆழ்வாரும் அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் சினத்தினால் ஈன்ற தாய் தள்ளி வச்சா கூட, ஹரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்றவள் தன்னருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே.
என்று இந்த பாசுரத்திலே அவ்வளவு அழகாக அருளி செய்தார். தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரண் இல்லை, விரை குழுவும் மலர் பொழில் சோழ் வித்தவ கோட்டம் மகனே, அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடேனும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனேயே என்று தாயையே நம்பியிருக்கக்கூடிய குழந்தை, அதப்போல இந்த ஜீவாத்மா தாயே நம்பியிருக்கக்கூடிய குழந்தை, பரமாத்மாவன் நீ கிருபையுடைய தாய் என்று அருளினார். அடுத்து இரண்டாவது உபமானமாக இரண்டாவது பாசுரத்திலே எம்பெருமான் தான் கணவன். இந்த ஜீவாத்மா இந்த இடத்துல ஆழ்வார் எப்பேற்பட்டவர்னா கொண்டானை அல்லால் அறியா குலமகள் போல் என்று அந்த எம்பெருமான தவிர கணவனை தவிர வேறு யாரையுமே அறியாத இருக்கக்கூடிய குலமகள். அதுவும் அந்த கணவன் கண்டார் இகழ்வனவே காதலன்தான் செய்தினும் என்று லோகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் இருக்கும் பொழுது, இப்போ கணவன் மனைவிக்கு சண்டைனா அந்தரங்கமா ஒரு பெட்ரூம்குள்ள நடக்கும். ஆனா இதே ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வெளியில வச்சு சண்டை போட்டா கூட அந்த கணவனை விட்டு வெளியே வராத ஒரு மனைவி எப்படி இருப்பாளோ அதை போல இருக்கக்கூடியவராம் ஆழ்வார் இந்த இடத்துல. ஏன்னா மங்கள சூத்திரமாக அந்த திருமந்திரம் இருக்கு. அப்பேற்பட்ட உயர்ந்த பந்தம். அப்போ உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் புகழில்லை, நீயே பேர் உபகாரகன், இனி என் தோஷத்தை கண் வைக்காமல் உன்னை அல்லால் வேறு கதியில்லை இருக்கக்கூடிய என்னை நீ ரட்சிக்க வேண்டும் என்று கண்டாரீகள் வனவே காதலன் தான் செய்திடேனும் கொண்டானை அல்லாலறியா குலமகள் போல், கண்டாரீகள் வனவே காதலன் தான் செய்திடேனும் கொண்டானை அல்லாலறியா குலமகள் போல் என்று அடுத்த பாசுரத்திலே தானோ காதெத்துயரம் செய்திடேனும் தார்வேந்தர் கோல் நோக்கி வாழும் கூடி போன்றிருந்தேனேயே என்று அடுத்த உபமானத்தை காட்டுகின்றார். இதுல என்று அருளி செய்கின்றார். இதுல எப்படின்னாக்க இந்த ஜீவாத்மா தான் ஒரு பிரஜையாம். பிரஜைனாக்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடியவன் பிரஜை. ஏன்னா ராஜாவினுடைய ரட்சணத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரஜை. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்றால் பிரஜையினுடைய ரட்சணத்திலேயே தீட்சை கொண்டிருப்பவனாக இருக்கின்றான். அப்போ அப்பேற்பட்ட அந்த ராஜா ஏதோ ஒரு தருணத்துல கூட தன்னுடைய கடமையிலிருந்து வழுவி, இல்ல இந்த பிரஜைக்கு எல்லா துக்கங்களையும் விளைவிப்பனாக இருந்தாலும் கூட அந்த பிரஜை ராஜாவை விட்டு போக முடியுமா? இல்லையே. அந்த ராஜாவையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இல்லையா? அதான் ஆழ்வார் சொல்றார், நீ எப்பேற்பட்டவன் என்றால் நீ மாட்டாதும் இல்லை என்று இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன். உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, சர்வ சக்தனாக இருக்கின்றாய். நான் எப்பேற்பட்டவன் என்றால் என்னை ரட்சிக்க நான் செய்வதாக என்னிடத்திலே எதுவுமே இல்லை, அசக்தனாக கைமுதலை இழந்தவனாக இருக்கின்றேன். அதனால எக்காலத்திலேயும் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அருளி செய்தார். அடுத்ததாக ரக்ஷ்ய ரக்ஷக சம்பந்தம், இதை காட்டக்கூடியது ரொம்ப ரொம்ப உருக்கமான பாசுரம். இதுல ஆழ்வார் தன்னை எப்படி நினைச்சுட்டு இருக்காருன்னு கேட்டாக்க இந்த சம்சாரத்தினால் பீடிக்கப்பட்ட ஒரு நோயாளியாக கருதுகின்றார் என்று கருதுகின்றார். அதே போல எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னு கேட்டாக்க மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன், அவன் ஒரு மருத்துவனா. இப்போ லௌகீகத்துல எடுத்துப்போமே, நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வயிற்று வலின்னு வச்சுப்போம், ரொம்ப பொறுக்கவே முடியாத ஒரு வயிற்று வலி. அப்போ நேரா போய் மருத்துவர்கிட்ட கேட்கிறோம். அவர் எல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் அந்த டெஸ்ட்ன்னு எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்துட்டு அவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு பெரிய நோய் வந்திருக்கு, அதனால இப்பவே அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும், கத்தி எல்லாம் வைக்கணும்னு. இதே மருத்துவர் கத்தியால முன்னாடி குத்துவேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருப்போம். ஆனா இப்பொழுது அவர் சொல்லக்கூடியது நம்முடைய காதுகளிலே தேனாக பாயறது, நம்ம கேட்கிறோம். அப்போ அந்த கத்தி வச்சு அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டா எனக்கு இதெல்லாம் நோய் சரியா போயிடுமா, வலியில இருந்து நான் மீண்டு விடுவேனான்னு கேட்கிறோம். எல்லாம் சரியா போயிடுங்கிறாருன்னா அப்ப என்ன சொல்றோம்? உடனே பண்ணுங்க. நீங்க கத்தியில குத்தினாலும் பரவாயில்ல, ஊசி போட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு மருந்து எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனையும் சரி,
நீங்க தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி கொண்டாடுறோம். எப்பேற்பட்ட மருத்துவரை! இந்த தேகம் எப்பேற்பட்டது? நிரந்தரமான வஸ்து அல்ல, அழியக்கூடியது. இந்த ஜென்மத்தினுடைய கடைசியில போறது. இதோ இப்பவே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே மாற்றத்தை ஏறிட்டு கொண்டிருக்கக்கூடிய தேகம் இல்லையா? அப்போ இந்த தேகத்தை ரட்சணம் பண்றேன்னு ஒருத்தவரையே நம்ம தெய்வமாக கொண்டாடுறோமே. எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னா இந்த ஆத்மாவுக்கு அவன் மருத்துவன். அப்போ இன்றைய தினம் நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா தோணுது. இப்படி என்ன கஷ்டப்படுத்துறானே, இப்படி என்ன துடிக்க வைக்கிறானேன்னு தோணுது. உண்மையிலே அவன் மருத்துவனாக இருந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவை சரி செய்து அதற்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை, வலியே இல்லாத ஒரு ஸ்தானத்துக்கு அழைச்சின்னு போறதுக்கு தான் எம்பெருமான் இவ்வளவும் செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நினைச்சுக்கணும், எம்பெருமான் இந்த ஆத்மாவுக்கு மருத்துவன், ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னுடைய நன்மைக்காக செய்கின்றான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா எம்பெருமான் ஹித பரன். பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் வராத கஷ்டமா? தேகத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, மன கஷ்டப்பட்டிருக்கா. எல்லா கஷ்டங்கள் வரும் பொழுதும் அது எம்பெருமானுடைய பிரசாதமாக கருதி இருந்தார்கள் பூர்வாச்சாரியர்கள். அப்போ அதைத்தான் இந்த இடத்துல ஆழ்வாரும் சொல்றார், நீ மருத்துவனாக என்ன செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்கே. நீ எவ்வளவு துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும் இந்த சம்சாரத்திலே அவை அனைத்தும் என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்கு எடுத்து செல்வதற்காகவே. அதனால மகா விஸ்வாசத்துடன் நான் காத்து கொண்டிருப்பேன். ஏன்னா நீ பரம உபகாரகன், ஹிதத்தை மட்டும் தரக்கூடியவன் என்று வித்துவக்கோட் அம்மா உன்னையே நம்பி இருக்கின்றேன். இந்த மீளா துக்கத்தை தந்தாலும் ஆளா உனதருளே பார்ப்பன் என்று உன்னுடைய கிருபையை மட்டும் பார்த்திருப்பேன். அதனால ஆழ்வார் காட்டுறார், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களிலே, அந்த துக்கத்திலே கண் வையாமல் அவை அனைத்தும் உன்னுடைய அனுகிரகம் என்று எண்ணி, அவை அனைத்தும் உன்னுடைய கிருபையினுடைய வடிவம், உன்னுடைய கிருபையே அப்படி எனக்கு துன்பமாக வருகின்றது என்று எண்ணி நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஸ்வரூபமும் தெரியும், என்னுடைய இயல்பும் தெரியும், எனக்கு உன்னுடைய ஸ்வரூபமும் தெரியும் என்று உருக்கி ஆழ்வார் இட்ட பாசுரம் இது. இதேதான் ஸ்ரீராமாயணத்திலையும் பார்க்கலாம். சீதா ராவண சம்வாதம் ஏற்படுறது. அப்போ சீதா பிராட்டி சொல்றா இல்லையா, மித்ரமௌபைகம் கர்த்தும் ராமஹா என்று. ராவணா, உன்னுடைய தோஷத்தெல்லாம் ராமபிரான் பார்க்கவே மாட்டான்பா. ஒரே ஒரு இசைவை மட்டும் நீ காமி, ஒரே ஒரு ருச்சியை மட்டும் காமி, அவன் உன்னுடைய தோஷங்கள் எதையுமே பார்க்க மாட்டான். நண்பன்னு போய் கை குலுக்கு, உன்னை ரட்சிப்பான் அவன்னுங்கிறா. அந்த சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்துல புருஷஹா ரிஷபஹா புருஷர்ஷ்பஹா என்கிறா. அப்படின்னா உயர்ந்தவன், அபராதங்களிலே கண் வைக்காத மகான் அவன் எம்பெருமான் என்று கொண்டாடுகிறாள் சீதா பிராட்டி. அதை அடியொட்டியே ஆழ்வார் இந்த ரக்ஷக பாவனத்திலே வாழாலறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். வாளால் அறுத்து சுடினும் அந்த மருத்துவன் பால் மாளாத காதல். யாருக்கு? நோயாளனுக்கு. ஏன்னா அந்த வலியை நீக்கி தராரு இல்லையா? அதே போல வாழாலறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத துயர் தரினோ வித்தவ கோட்டாமானே ஆளாவோனதருளே பார்ப்பன் அடியேனே. மீளா துயர் தரினோம் வித்தவ கோட்டம் மானி ஆளாவோனதருளே பார்ப்பன் அடியேனே என்று அருளினார். அடுத்து 5வது பாசுரத்துல ஆழ்வார் கடற்கரைக்கு போயிட்டார். எங்கு போய் உய்கேன், உன் இணையடியை அடையல் அல்லால் வேறு எங்கு போய் உய்குவேன் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல அழகான ஒரு உபமானம். ஒரு பெரிய கடற்கரை, அந்த கடற்கரையில ஒரு பெரிய கப்பல் நின்று இருக்கு. அந்த கப்பல்ல பிளாக் போஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கம்பம் மாதிரி நட்டு அதுல ஒரு பெரிய கப்பலுக்கு நடுவுல ஒரு பிளாக் போஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பம் இருக்கு. அதுல ஒரு பறவை போய் உட்காந்துருக்கு, கரையில இருக்கிறது. அதனால அந்த பறவை போய் நேரா அந்த கம்பத்தின் மேல உட்கார்ந்து இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த கப்பல் புறப்பட்டு, பறவைக்கு ஒன்னும் புரியல. நேரா இந்த கப்பல் அந்த பெரிய சாகரத்துக்கு நடுவுல போயிடுது. நடு கடல். இப்பதான் அந்த பறவை சுதாரிக்கிறது. எங்கடா இது, சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கே, எங்க போறது நம்ம இப்போ, கரை எங்க இருக்கு, கரையே தெரியலையே அப்படின்னு நினைச்சுட்டு கொஞ்ச தூரம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுத்தி 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 பாக்குறது. சுத்திட்டு வந்தா அதுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் கரை தென்படவே இல்லை அதுக்கு. அப்போ
இப்போ மறுபடியும் என்ன நினைச்சுதான், சரி சரி இதெல்லாம் நம்மளுடைய சுய முயற்சியினால கரை நமக்கு வராது, அதனால நேரா மறுபடியும் அந்த பெரிய கப்பலுடைய கம்பத்திலேயே போய் உட்காந்துன்றோம்னு சொல்லி மறுபடியும் வந்து உட்காந்துன்றது ஆயாசத்தினால இல்லையா. இத போலதான் இந்த ஜீவாத்மா நேரா சம்சாரம் அப்படிங்கிற அந்த சாகரத்துக்குள்ள மாட்டின்ட்டோம். எந்த பக்கம் பார்த்தாலும் கரை தென்படவே இல்லை. அந்த பெரிய கப்பல், வங்க கப்பல் தான் விஷ்ணு போத்தம்னு சொல்றோன்னே, எம்பெருமான் தான் அந்த கப்பல். இந்த இடத்துல வித்துவக்கோட் அம்மான் தான் அந்த கப்பல். அதுல அந்த நடுவுல கம்பம், பிளாக் போஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன தெரியுமா, ஆழ்வார் சொல்றாராம், அது இந்த வித்துவக்கோட் அம்மானுடைய திருவடிங்கிறாராம். அப்போ நம்ம எல்லாருக்கும் கதி என்ன, கரையை சென்று அடைய வேண்டும்னாக்க அந்த எம்பெருமானுடைய திருவடியை தான் பிடிச்சுக்கணும். நமக்கு வேற எந்த கதியும் இல்லை. நம்மளா கரை தேடறோம்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு போய் ஆயாசத்தினால ஒருவேளை உயிரே போய் கடலுக்குள்ள விழுந்து மூழ்கினாலும் மூழ்கிடலாம். ஆனா அந்த கம்பத்தை பிடிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படியா இருந்தாலும் இந்த கப்பல் ஒரு நாள் கரை கடக்கும். அப்போ கரையை வந்து சேரும் இல்லையா. அந்த நம்பிக்கை, அந்த திருட அத்தியவசாயம்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே 5வது பாசுரத்திலே வெளிக்காட்டுகின்றார். ஏரிக்கடல்வாய் அப்படின்னா, எரிக்கடல்வாய் அப்படின்னாக்கா அலையெல்லாம் வந்து மோதக்கூடிய கடல், எங்கும் போய் கரை காணாது மீண்டு ஏயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேன். அந்த பறவையை போல இருக்கக்கூடியவன் நான். அதனால எம்பெருமானே, உன்னுடைய திருவடியவே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று, எங்கும் போய் கரை காணாதெரி கடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பறவை போன்றேனே என்று அருளி செய்தார். இது எப்படின்னா, எப்படி பிராட்டி ஸ்வசக்தியை விட்டாரோ அதே போல திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வ வியாபாரத்தை விட்டு எம்பெருமானுடைய திருவடியே உபாயம் என்று காத்திருந்தார்களோ, அத போல ஆழ்வார், என்னுடைய சுயமுயற்சின்னு எதுவுமே இல்லை, உன்னுடைய திருவடியவே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று அருளி செய்தார். அடுத்து 6வது பாசுரத்திலே, செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர்வெங்கதிரோர் கல்லால் என்று ஒரு தாமரையை ஒப்பிடுகின்றார். இப்போ ஆழ்வார் அந்த ஜீவாத்மா தாமரையினுடைய ஸ்தானம். எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? சூரியன். அப்போ அந்த சூரியன் வந்தால்தான், அந்த கதிர் பட்டாதான், அந்த உஷ்ணம் இருந்தால்தான் தாமரை மலரும். சரி, உஷ்ணம் இருந்தா தான் தாமரை மலரும்னு சொல்றதுக்காக உஷ்ணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி எரியற நெருப்பை கொண்டு வந்து பக்கத்துல வச்சா தாமரை மலருமோ? இல்லையே, கருகி போயிடும் இல்லையா. அப்போ எப்படி அந்த தாமரை சூரியனையே எதிர்பார்த்து கொண்டிருக்குமோ, அத போல ஆழ்வார் சொல்றார், உன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன்னுடைய அந்த உஷ்ணத்தினாலே நீ என்ன பண்ண போறனா, என்னுடைய பாபங்கள் அனைத்தையும் தூள் தூளாக செய்ய போறாய், எல்லாத்தையும் எரிக்க போற, எல்லா பாபங்களும் போக்க போகின்றாய். அப்படி அந்த பாபத்தை அனைத்தையும் போக்கி நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும், உன்னுடைய திருவடிகளே கைங்கரியம் தர வேண்டும். அத தாமரையை போல நான் இருக்கேன், சூரியனாக நீ இருக்கின்றாய் என்றார் 6வது பாசுரத்தில். 7வது பாசுரத்திலே, எத்தனையும் வான் மறந்த காலத்தும் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் என்று ஆழ்வார் தன்னை ஒரு பயிராக நினைச்சுட்டு இருக்காராம். இந்த பயிர் எங்க விளையிறதுன்னு கேட்டா, வானம் பார்த்த பூமியில விளைஞ்சிட்டு இருக்கு இந்த பயிர். பொதுவா இந்த தெற்கத்தி பக்கம் எல்லாம் தெரியும் நமக்கு, வானம் பார்த்த பூமி அப்படின்னாக்க மழை பொழிஞ்சாதான் விவசாயமே, இல்லாட்டி இல்ல. அத போல ஒரு வானம் பார்த்த பூமியில் பயிராக இருக்கின்றேன் நான் என்றார் ஆழ்வார். எம்பெருமான் எப்பேற்பட்டவன்னாக்க அந்த மழையாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்போ இந்த வானம் பார்த்த பூமியாக நான் இருக்கும் பொழுது ஆழ்வார் சொல்றார், மழையே பொழியல, ரொம்ப காலம் ஆச்சு, மழையே வரல அப்படிங்கிறதுக்காக இந்த பயிர் எங்கேயாவது ஒரு நீர் நிலத்தை, எங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, குட்டம் இருக்குன்னு தேடிண்டு போறதா? இல்லையே, எங்க வச்சிருக்காரோ அங்கேயே காத்துன்னு இருக்கு. மழை பொழிதால் வாழ்வு, இல்லையா அப்படியே வாடி போக வேண்டியதுதான் என்று எப்படி ஏத்துக்கொண்டு அந்த பயிர் அங்கேயே இருக்கோ, அத போல ஆழ்வார் சொல்றார், நீ என்ன இந்த சம்சாரத்துல போட்டுட்ட, ஆனா இந்த சம்சார சம்பந்தத்தை அறுத்து தள்ள வேண்டியது நீதான். நீ வந்து செய்யும் வரை, நீ செய்யாவிடிலும் என்னுடைய நெஞ்சம் எப்படி தெரியுமா இருக்கும், என் சித்தம் உன்பாலே மிக வைப்பன் அடியேனே என்று எனக்கு உன்மேல் இருக்கக்கூடிய பிராபண்யம் இன்னும் ஜாஸ்தி ஆயிண்டேதான் போகும் என்று ரொம்ப அற்புதமாக உருகி சொல்கின்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அடுத்தது 8வது பாசுரம். தொக்கிலங்கி யாரெல்லாம் பரந்தோடி தொடுகடலே
கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் என்று இந்த ஜீவாத்மாவானது எப்பேற்பட்டதுன்னா ஆழ்வார் இந்த இடத்துல மிகுந்த ஜல பிரவாகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நதி. எம்பெருமான் என்னன்னாக்க சமுத்திரைவ சிந்துபிகின்னு இருக்கக்கூடிய கடல். எப்படி இந்த நதி கடலையே நோக்கி கொண்டு ஓடுமோ, எவ்வளவு அணை போட்டு தடுத்தாலும் கடல்ல போய் சேர வேண்டும் என்று எப்படி தேடி 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 ஓடுமோ, அத போல ஆழ்வார் சொல்றார், நானும் உன்னை தேடியே வந்துட்டு இருப்பேன். இப்போ இந்த கடலுக்கு, இந்த நதியிலிருந்து நீர் வரலைன்னா கடலுக்கு ஒரு ஏற்றமோ தாழ்வோ இல்லை. அவ்வளவு ஜலம் இருக்கு கடல்ல. இந்த நதியில இருந்து நீர் வந்துதான் அந்த கடல் வாழ வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இந்த நதிக்கு கடல் இல்லாது போனா பிரயோஜனம் இல்லையே. அப்போ எப்படி தானாக எங்கேயுமே ஒரு நிக்காம நேரா கடலை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்றதோ, நானும் உன்னை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பேன், நீ இல்லாமல் தரிக்க மாட்டேன் என்று வெளிக்காட்டினார். அடுத்ததாக 9வது பாசுரம். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல். இதுல ஆழ்வார் ரசமான ஒரு விஷயத்த சொல்றார். லௌகீகத்துல பார்ப்போம், நிறைய பேத்துக்கு ஒரு டிட்டாச்மெண்ட்னு இருக்கும். இந்த செல்வம் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு இருப்பா. ஆனா அவர்களையே தேடி இந்த செல்வம் ஓடும். ஏன்னா செல்வம் வேண்டான்னு சொல்லும் பொழுது அவளுக்கு இந்த செல்வத்தின் பேர்ல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. அதனால செல்வத்தை நன்கு பயன்படுத்துவார்கள், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி செல்வம் அவர்களையே தேடி ஓடுமா. இந்த உபமானத்தை இங்க கொடுக்குறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, இப்போ நாம் எல்லாம் எம்பெருமானுடைய சொத்து. அப்போ அவன் தான் சொந்தக்காரன். அப்போ நாம் எல்லாம் எம்பெருமானுக்கு செல்வம். அப்போ எம்பெருமான் நம்ம தோஷங்கள் எல்லாம் பார்த்து, ஐயோ இந்த செல்வம் எல்லாம் பெரும் பாடுப்பா, எனக்கு இந்த எந்த செல்வமும் வேண்டாம், போனா போட்டோம்னு நம்மளை விட்டு 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 தள்ளி அவன் ஓடி போனாலும் எனக்கு நீதான் வேணும் நீதான் வேணும்னு எப்படி அந்த செல்வம் ஓடுமோ, அதை போல இந்த ஆழ்வார் சொல்றார், நான் எனக்கு நீதான் வேணும்னு நான் உன்கிட்ட ஓடி வந்துட்டே இருப்பேங்கிற. இது ஒரு பரிமாணம். அப்போ நீள் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுனாக்க, இந்த இடத்துல அந்த ஜீவாத்மா ஆழ்வார் தான். எம்பெருமான் அதை உபேட்சிக்க கூடிய செல்வந்தராக இருக்கின்றார். இன்னொரு பரிமாணம் பார்த்தாக்க, இப்போ ஆழ்வார் எப்பேற்பட்டவர், பெரிய ராஜ பரம்பரை. அப்படி இருந்தும் அந்த மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அந்த வான்ஸ், அதுல எல்லாம் கண் வைக்காமல் எம்பெருமானுடைய கைங்கரியம் தான் முக்கியம்னு சொல்லி இதர செல்வங்களை அனைத்தையும் துறந்தார் இல்லையா. அப்ப இந்த செல்வம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு துறக்க 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 நீள் செல்வம்னாக்க உயர்ந்த செல்வமான மோட்ச சம்பத்தே அவரை தேடி வருகின்றது என்று இதற்கு இன்னொரு வியாக்கியானமும் சொல்வது. அப்போ நின்னையே வேண்டி, அதாவது உன்னையே வேண்டி, உன் திருவடியே வேண்டி இருக்கும் நான் நீள் செல்வம் வேண்டாதான் தன்னை, மிக்க சம்பத்தை விரும்பாதவனை தான் வேண்டும், தானாகவே வந்து சேர விரும்புகின்ற செல்வம் போல, அந்த ஐஸ்வர்யம் போல மாயத்தால், உன் மாயத்தால் நீ என்னை வேண்டாம் என்று விரும்பாவிடிலும் உபேட்சித்தால் ஆனாலும் பரவாயில்ல, அடியேன் உனது அடியவனான நான் நின்னையே வேண்டி நிற்பேன் என்று உன்னையே அடைய விரும்பி நிற்பேன் என்று உயர்ந்த தத்துவத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்தை காட்டுறார். நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்திகிரே வித்துவ கோட்டம் மானே, நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே என்று கடைசி பலஸ்ருதி பாட்டிலே ஆழ்வார் எப்படி சொல்றாருன்னா, பெரிய ராஜா இல்லையா, சேரலுக்கோன்னு சொல்றோம், கூடல் நாயகன்னு சொல்றோம், கோழியர்கோன்னு சொல்றோம், இப்படி 3, அதாவது சேர சோழ பாண்டிய என்று இந்த அனைத்து நாடுகளையும் வென்று அதற்கு அரசனாக இருந்தவர். அப்போ அவர்களெல்லாம் ஜெயிப்பதற்கு ஆழ்வாருக்கு எது துணை புரிந்தது அப்படின்னு கேட்டா, அவருடைய படை. அப்போ அந்த படை தான், வேலைப்படை, அந்த ஆட்கள் எல்லா படையும் இருக்கு இல்லையா, அதுதான் அவருக்கு அசிஸ்டன்ட். எதுக்குனாக்கா எனிமீஸை கான்குவர் பண்ணுறது. அப்போ ஆழ்வார் சொல்றார், அத போல எம்பெருமானே உன்னை அடைவதற்கு எனக்கு எது தெரியுமா துணைனா, எனக்கு துணையே இல்லை என்று இருக்கக்கூடிய இந்த அனன்யகதித்துவம் தான். அப்ப அந்த அனன்யகதித்துவம், அதாவது எம்பெருமான அடையறதுக்கு என்ன குவாலிபிகேஷன்னா, என்கிட்ட எந்த குவாலிபிகேஷனும் இல்ல அப்படின்னு உணர்றதுதான் குவாலிபிகேஷன். அப்போ எனக்கு உன்னை விட்டா வேற கதி இல்ல, என் கையில கைமுதல் இல்ல, அப்போ உன்னை அடைவதற்கு அந்த அனன்யகதித்துவம் ஒண்ணுதான் இருக்கு என்கிட்ட என்று சொல்லி, வித்துவ கோட்டம் நீ வேண்டாயே ஆயிடேனும் மற்றாரும் பற்றில
பற்றீலேன் என்றவனை தாழ்நயந்து வித்துவ கோட்டம் மானி வேண்டாயே ஆயிடினும் மற்றாரும் பற்றீலேன் என்றவனை தாழ்நயந்து கொற்றவேல் தானை குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே என்று ஆழ்வார் இப்படி பலபடியாக பல உதாரணங்களை கொண்டு எம்பெருமானே நமக்கு உபாயம் என்பதையும் வெளிக்காட்டி அந்த வித்துவக்கோட் அம்மானிடத்திலே சரணம் புகுந்தார். அதே போல ஆழ்வார் உடைய குழந்தைகள் தானே நாம் எல்லாரும். நாமும் எந்த துயரம் இன்பமோ துன்பமோ எது கொடுத்தாலும் அது எம்பெருமான் நமக்கு கூடிய பிரசாதம் என்று நினைத்து மகிழ்ந்து இந்த ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக அவன் அனுகிரகம் செய்கின்றான் என்பதை நினைந்து கஷ்டம் வரும்போதெல்லாம் தருதுயரம் பாசுரத்தை நினைத்து கொண்டு அவனுடைய கைங்கரியத்திலே அனவரதமும் ஈடுபடுவோமாக. அஞ்சன மாமலை பிறவி ஆதரித்தோன் வாழியே அணியரங்கர் மனத்தூனை அடைந்துய்ந்தோன் வாழியே வஞ்சி நகர் தன்னில் வந்த வாழ வந்தோன் வாழியே மாசி தன்னில் புனர் பூசம் வந்துதித்தோன் வாழியே அஞ்சலென கூட பாம்பில் கையிட்டான் வாழியே அனவரதம் ராம கதை அருளும் அவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றைந்தும் செப்பினான் வாழியே சேரலர்கோன் செங்கமல திருவடிகள் வாழியே திருவடிகள் வாழியே என்று ஆழ்வாருடைய திருவடிகளே எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருப்போமாக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய